சொரியாசிஸ்னா அலர்ஜிக்கு என்ன சம்பந்தம்? என்னெல்லாம் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம்? ஃபுட்ல வந்துங்க அவாய்ட் பண்றதுன்றத விட வீட்ல வெஜிடேரியன் ஹோம் குக் ஃபுட் சேஃபஸ்ட் ஃபுட்டுங்க. அதை கூட ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு இன்னைக்கு பண்றாங்கன்னா ஒரு 2 hours 3 hours 4 hours ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா நீ தாங்க உலகத்திலே பணக்காரன். அதானங்க பணக்காரன். நீங்க காலை எடுத்துன்னு போய் ஈவினிங் சாப்பிடுறீங்க, ஈவினிங் சரி பண்ண காலங்கத்துல சாப்பிடுறீங்க, அதே ஒரு தப்பு. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சாப்பிடுறீங்க, அதுல என்னென்னமோ மாறுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஃபுட்டை ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸை ஃப்ரெஷ் ஃபுட் ஆக்கி அதை வித்தின் 2-3 hours கன்சியூம் பண்ணிக்கங்க. வெஜிடேரியன் ஃபுட் கேன் நெவர் கோ ராங் ஈஸிலி. நான் வெஜிடேரியன் ஃபுட் உன் கஷ்டம் உணர்ந்து நீ மாத்திரை போட்டுட்டே இருக்கணும் லைஃப் லாங், நீ லைஃப் லாங் ஆயின்மெண்ட் போட்டுட்டே இருப்பானா அது உன் இஷ்டம். பட் இஃப் யூ வாண்ட் டு கியூர் யுவர் செல்ஃப், உன் பாடி சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். இல்ல சார் எங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ்ல கூட ஒரு எக் இல்லைன்னா சிக்கன் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுவும் நல்ல ஆர்கானிக் எக் ஆர்கானிக் சிக்கனா வச்சு ஃப்ரெஷ்ஷா பண்ண உடனே சாப்பிட்டுட்டு லிமிட்டா காரம் ரொம்ப போடாம பீசஸ்க்காக குழம்பாக்கி அந்த குழம்புல மசாலா போட்டு அந்த மசாலாவை வாயில வச்சு அதை இதை பண்ணி நீ இன்டர்நேஷனலி பாத்தீங்கன்னா அவன் பீஸ்க்காக சாப்பிடுறான், நீங்க இந்த கிரேவிக்காக சாப்பிடுறீங்க. ஸோ தயவு செய்து இஃப் யூ வாண்ட் தட் ப்ராபப்ளி அப்ப இந்த சொரியாசிஸ் அக்ரவேட் ஆகாம இருக்கும்.